எனக்கு ஒரு 5 இயர்ஸாக தயால் சார் தெரியும். கொன்றால் பாவம் படத்துக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கதை சொன்னாங்க. அந்த டைமில் அது பண்ண முடியல. நம்ம டக்குன்னு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு கால் பண்ணோம். சார் அது படத்தை முடிச்சிட்டேன் சார், எடிட்டிங்கில் இருக்குன்னு. அதே மாதிரி அதனால அப்போ முடிவு பண்ணிட்டு இவர் எப்போ கால் பண்ணாலும் உடனே நம்ம எடுத்துடணும், மிஸ் பண்ணால் ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படம் மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் பண்ண போறேன்னா ஃபோனு அடிச்சு அடுத்த செகண்ட் எடுத்துட்டேன். சார் சொல்லுங்கள் அப்படின்னா, சார் நம்ம ஒரு படம் ஒன்று பிளான் பண்ணுறோம், எப்போ சார் ஷூட்டிங் பண்ணால் 1 வாரத்தில் ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லுவார். எத்தனை நாள் சார்னா அப்போ அதுக்கு தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் சொன்னார். 22 நாள் சொன்னார். ஆனால் அதையும் 18 நாளில் முடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கோட ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்தாரு சார். நீங்கள் சார் படித்து பாருங்க அப்படின்னு சொன்னார். லாஸ்ட் இயரில் கொடுத்தாரு. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னு. என்றைக்குமே அவருடைய கதைகளில் ஒரு பொலிட்டிக்கல் லேயர் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அது மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்து ஒன்று இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே அது ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ அதை உணர்ந்து அதை கரெக்டாக அது ஒரு கமர்ஷியல் இதில் அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணுவார். நான் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன், சார் நீங்கள் ஒரு பெரிய படம் பண்ணுங்கள் சார், நீங்கள் ஒரு பெரிய ஆக்டர் வச்சு ஒரு பெரிய படம் பண்ணுங்கன்னா அவருக்கு அந்த இது இல்லை. அவருக்கு போயிட்டு ஒரு 15 நாள் படத்தை போய் ஷூட் பண்ண வரும். ஆனால் அதை பயங்கரமாக பண்ணுவார். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கோட இது ஃபுட்டேஜ் கூட நான் பார்த்தேன். சூப்பராக வந்திருக்கு படம். நல்ல ஒரு அந்த மரண தண்டனை அது அவசியமா இல்லையா அப்படின்ற ஒரு கருத்தை பேசுகிற படமாக இருக்குது. நல்லா இருக்குது. வெற்றி, உங்களுடைய செலெக்ஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ் நல்லா இருக்குது, நல்லா பண்ணுங்க. அப்படியே பிடிக்கதா ஃபார் த பெஸ்ட், நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் விஷஸ் டு ஆல் த கேஸ்ட் அண்ட் க்ரூ. தர்புகா சிவா ப்ரோ, உங்கள் மியூசிக் என் லைஃப்பில் ஒரு பெரிய இது ப்ளே பண்ணியிருக்கு. உங்களால் தான் எனக்கு கல்யாணமே ஆச்சுது. ஆமாம். ஸோ பொண்ணு பார்க்க போகிற இடத்துல என்றைக்குமே பொண்ணு பாட்டு பாடணும்னு சொல்லி கேட்பாங்க. நான் சும்மா கேட்டேன், பொண்ணுக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஏன் பொண்ணு தான் பாடணுமா, மாப்பிள்ளை பாடட்டுமேன்னு சொல்லிட்டாங்க டக்குன்னு. ஸோ அப்புறம் உங்களோட விசிறி பாட்டை பாடி கரெக்ட் பண்ணி தான், குடும்பத்தை கரெக்ட் பண்ணி தான் எனக்கு கல்யாணம் ஆச்சுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லக்ஷ்மிகாந்த் கொலை வழக்கு அது சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு படம். இந்த மாதிரி படங்கள் வரணும் தமிழ் சினிமாவில். நல்லபடியாக ஹிட் ஆகட்டும். விஷஸ் டு ஆல் த கேஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ ஸோ மச்.